அன்பானவர்களே, மனிதன் தவிர்த்து இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னென்ன ஜீவராசிகளை உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ எல்லா ஜீவராசிகளும் சுயேட்சையாக செயல்படக்கூடியதாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தானாக இயங்கக்கூடியதாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மேலானவர்களே, ஒரு மீன் பிறந்த அடுத்த கணமே நீருக்குள்ளால் நீந்துகிறது. அந்த மீன் குட்டிக்கு எவ்வாறு நீய தெரியுமா இருக்குது, நீய முடியுமா இருக்குது. அதை கத்துக் கொடுத்தவன் யாரு? ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த அடுத்த கணம் தன்னுடைய தாயின் மடியில் போய் முட்டி முட்டி பாலை குடிக்கிறது. அதை முட்டினால்தான் பால் வெளியே வரும் என்று சொல்லிக் கொடுத்தது யாரு? அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு வகுப்படுத்தது யாரு? அது எங்க போய் படிச்சிச்சு? நம்ம வீடுகள் இருக்கிற சாதாரணமான பள்ளி, அது தரையிலையும் ஓடுது, மதிலையும் ஓடுது. தரையில இப்படி ஓடணும், மதில இப்படி ஏறணும் என்று சொல்லிக் கொடுத்தவன் யாரு? குர்ஆன் அல்லாஹ் சூரா தாஹாவில் அழகாக சொல்கிறான், ரப்புனல்லதி, என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அஅதா குல்ல ஷை, ஒவ்வொரு பேரு கேட்டால் போல் உருவத்தை கொடுத்தான். ஹல்கா சும்ம ஹதா, பிறகு எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகுத்தான். சிங்கம் என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவம். சிங்கம் என்ற பெயரை எந்த பாஷையில சொன்னாலும் கம்பீரம். ஏன்? அதனுடைய நடை, அதனுடைய பிடரி முடியின் அழகு, அதனுடைய கர்ஜனை என்றெல்லாம் வர்ணிக்க முடியுமே தவிர அந்த பேருக்கேற்ற உருவத்தை கொடுத்தது யாரு? பிறகு சும்ம ஹதா, எப்படி வாழ வேண்டும் என்றும் வழிவகுத்தான். சிங்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், என்ன நீ காட்டுல வாழ வேணும். சிங்கத்துக்கு எவ்வளவு பசி வந்தாலும் அது புல்லு தின்னார், அது மாமிசம் தான் தின்னும். மாடு என்ற பெயருக்கு ஏற்றான் போல் ஒரு உருவம். அந்த உருவத்தை படைத்து உருவத்தை கொடுத்த அல்லாஹ் பிறகு அதை எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகுத்தான். மாட்டுக்கு எவ்வளவு பசி வந்தாலும் அது மாமிசம் தின்னார், அது புல்லுதான் தின்னும். சகோதரர்களே, நண்பர்களே, இத மாதிரி உலகத்துல மனிதனை தவிர்த்து என்னென்ன படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ எல்லா படைப்புகளும் பிறந்த அடுத்த கணமே தானாக சுயேட்சையாக செயல்படக்கூடிய திறன் உள்ளதாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதன் என்று வரும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் வ அன்தும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தாயிடம் இருந்து, தாயின் கற்பில் இருந்து உங்களை நான் வெளியாக்கிறேன். வெளியாகும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? லா தஅலமூன ஷைஆ, ஒண்ணுமே தெரியாத நிலைமையில் வெளியே வந்தீர்கள். ஷைஅன் அத்தன்வீனு லித்தக்லீல், அல்லாஹ் தன்வீனை போட்டு சொல்லியிருக்கிறான், சொற்பத்தை குறிக்கும். ஒண்ணுமே தெரியாது. என் உம்மா யாரு, என் வாப்பா யாரு, நான் அரபியா, நான் அஜமியா, நான் ஆனா பெண்ணா, எந்த நிறம், ஒண்ணுமே தெரியாது. தெரியும் பாச அழுவது, ஆனால் அழுகிறேன் என்பது கூட தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் அழகாக. பிறகு இந்த மனிதன் தவழ்கிறான், விழுந்து விழுந்து நடக்கிறான். நடக்கிற புள்ள ஓடுது, ஓடுற புள்ள அப்படியே காலம் கடக்க கடக்க 20 ஆகுது, 30 ஆகுது. பல தகவல்களை திரட்டிக் கொள்கிறான். அவன் முதுகம் தண்டு நிமிரும் பொழுது பல ஆற்றல்களை அவன் தனக்குள் வாங்கிக் கொள்கிறான். பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறான். காலம் கடக்குது சகோதரர்கள், காலம் கடக்குது. அவன் 60 தாண்டும் பொழுது, 70 தாண்டும் பொழுது குர்ஆன் அழகாக சொல்கிறது, லியுஹ்ரிஜகும், அல்லாஹ் உங்களை எப்படி சிறு பிராயத்தில் தாயின் கற்பில் இருந்து உங்களை ஒன்றும் தெரியாதது போல் வெளியாக்கினானோ, லிதப்லுகு அஷுத்தகும், பிறகு உங்களுக்கு வாலிபத்தை அடைய வைத்தானோ, பிறகு அல்லாஹ் வலிதகூனு ஷுயூஹா, உங்களை வயோதிபர்களாக அல்லாஹ் மாற்றுகிறான். ஏன் தெரியுமா? லிகை லா யஅலம மின் பஅதி இல்மின் ஷைஆ, சகலதையும் அறிந்தவன் ஒன்றும் அறியாமல் முதுமையை எட்டுவதற்காக வேண்டும். மனிதன் பலகீனமானவன் என்பதற்குரிய உச்சகட்ட ஆதாரம் என்ன தெரியுமா? காலத்தை நிறுத்த முடியாது. யாராவது சொல்ல முடியுமா சகோதரர்கள், நண்பர்களே? இவர் எவ்வளவு பெரிய திறமசாலி தெரியுமா? இவர் இன்னமுமே 30 வயசு தான் இருக்கிறார்.
இவர் எவ்வளவு பெரிய வசதியானவர் தெரியுமா? இவரது வசதியால, இவரது பணத்தால, இவரது ஆட்களால 20 வருஷம் பின்னுக்கு போயிட்டாரு. சொல்ல முடியுமா? முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முதுமை உங்களுக்கு நான் வரவைக்கிறேன் ஒன்றும் தெரியாமல். ஷைஅன் அத்தன்வீரு லித்தக்லீல். மௌலானா கீரனூரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், மனிதனுடைய யதார்த்தம் என்ன? மனிதன் என்பவன் பிறக்கும் பொழுது அறியாமையில் பிறந்து அறிவது போல் பாசாங்கு செய்து அறியாமையிலே முடிவதற்கு பேர் மனிதன். அறியாமையில் பிறக்கிறான், ஒண்ணுமே தெரியாம பிறக்கிறான், அறிவது போல் பாசாங்கு செய்கிறான். இவருக்கு தெரியாத கலை இல்லை, இவருக்கு தெரியாத துறை இல்லை, நாம் பார்க்காத ஆளா, நாம் பார்க்காத நாடா, நாம் பார்க்காத காசா, நாம் பேசாத பாஷையா, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், சூரா யாசீன் அழகாக சொல்கிறது, ஒமன் நுஅம்மிஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். அறியாமையிலே மனிதன் போய் முடிவடைகிறான். படைகோலத்தில் நான் அவனை மறுபக்கம் திருப்புகிறேன். முதுமையாக ஆக அவன் சிறுபிராயத்தை நோக்கி வேகமாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்லும் தகவல் கசப்பான உண்மை. இது நானும் தான், நீங்களும் தான். சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உண்மை தன்மையை எவ்வளவு சீக்கிரம் விளங்குவோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நல்லது. இந்த உலக வாழ்க்கை ஹயாத்தன் தையிபா, மனமான இனிப்பான சுவாரஸ்யமான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா? குர்ஆனுடைய தகவல்களை எடுப்போம், இவ்வுலகில் நாங்கள் அதை நிதர்சனப்படுத்துவோம். மௌத்துக்கு பின்னால அமல் கிடையாது, மௌத்துக்கு பின்னால தஹஜ்ஜுத் கிடையாது, மௌத்துக்கு பின்னால அக்லாக் கிடையாது, எல்லாம் மௌத்துக்கு முன்னாலதான். ஆக குர்ஆன்ல அல்லாஹ் கிட்டத்தட்ட 116 சூறாக்களை இறக்கியிருக்கான். எல்லா சூறாக்களையும் அல்லாஹ் ஆரம்பிக்கிற நேரத்துல அழகான முறையில சுப செய்தியோட, உதாரணமாக அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரா பக்ரா ஆரம்பிக்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாப் லா ரைப ஃபீ. சூரா ஆல இம்ரான் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சில சூறாக்கள் நபியில பேரை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹு லக், யா அய்யுஹன் நபி இத்தகில்லாஹ வலா துதில் காஃபிரின். ஏகப்பட்ட சூரா இருக்கு. ஆனா குர்ஆன்ல 2 சூறா அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா? வயல் என்ற வார்த்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். வயல் என்றால் என்ன? நாசமடையட்டும். ஆரம்பிக்கும் பொழுதே பத்வாவோட இந்த சூறா ஆரம்பிக்குது. 2 சூறா ஆரம்பிக்கும் பொழுதே சாபத்தோடு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். குர்ஆன்ல இருக்கிற அதி பயங்கர சூறா 2. 1400 வருடமாக அந்த சூறாக்கள் நபீட வாயால் ஓதப்பட்டிருக்குது, சஹாபிகள வாய்களால் ஓதப்பட்டிருக்குது. இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஹுஃபாஸ்கள், ஆலிம்கள் இக்காலம் தொட்டு உலகம் எதுவரை இருக்குமோ அதுவரை அந்த பத்வா நடந்துதான், அந்த சாபம் நடக்கும், சந்தேகம் கிடையாது. சகோதரர்கள், நண்பர்களே, அதுல முதலாவது சூறாதான் வயலுல் லில் முத்தஃபிஃபீன். அல்லாஹ் சொல்கிறான், கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னொரு கருத்து, நரகவாதிகளுடைய சீல் சலங்கள் சேரக்கூடிய, நிறையக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் வயல். அந்த நரகத்தில் அவர்கள் நுழையட்டும். யாரு? அளவு நிறுவையில குறைபாடு செய்யறவங்க. எடுக்கும் பொழுது நிரப்பமா, கொடுக்கும் பொழுது குறையா கொடுக்கிறார். சகோதரர்களே, நண்பர்களே, இது எல்லாத்திலையும் சேரும். மக்களே ஏமாற்றக்கூடியவர்கள் அனைவர்களும் இந்த பட்டியல வருவாங்க. பழைய சாமான புதிய சாமானா காட்டுறது, டேட் முடிஞ்சத டேட்டை போட்டு காட்டுறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாருக்கு சஃபர் செய்யறாங்க, பிரயாணம் செய்யறாங்க. ஒரு வியாபாரிட கடையில போய் நுழைஞ்சாங்க. அவருடைய கடையில மாவு விற்கிறாரு. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாவு மூடைக்குள்ளால தன்னுடைய கையை நுழைத்து பார்க்கிறாங்க. விரல் நுனியில ஈரம் படுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே இது என்ன? உள்ளார ஈரமா இருக்குது, வெளியார காஞ்சி இருக்குது மண் மாவு.
அவர் சொன்னார், அம்தரதி ஸமா, யா ரசூலுல்லாஹ், நேற்று இரவு மழை பெய்ஞ்சிருச்சு, அதனால ஈரமாயிருச்சு. நபி அவர் சொன்னாங்க, நீங்க ஈரமானது வேறையாவும் காஞ்சது வேறையாவும் தானே வைக்கணும். அள்ளும் பொழுது ஈரமானது பாரம் கூடையா காட்டும். சொல்லிவிட்டு பஸாரில் நபி அவர்கள் உறக்க சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, என் உம்மத்தை யார் ஏமாற்றினாரோ, வாடிக்கையாளர்களை யார் ஏமாற்றுகிறார்களோ, மோசடி செய்கிறார்களோ, அவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த போன் 20,000 தான் போறோம். அனைத்து குறைய நான் மறைச்சு ஒரு 50க்கு தட்டி விட்டேன். இருக்கிற குறை 20 தான் போறோம். இந்த வாகனம் 10 தான் போறோம். ஆனா இருக்கிற குறைய மறைச்சு நான் 40க்கு வித்துட்டு ஏண்ட திறமாது. சகோதரர்கள் என்பர்களே, குர்ஆன் எங்களுக்கு லானத் செய்கிறது இந்த பாவம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால். வரக்கூடிய வாடிக்கையாளர் அவருடைய வேர்வையில் சிந்திய காசை எடுத்துக்கொண்டு வருகிறார். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உன்னதமான ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்னமல் பைஉ அன் தராப். வியாபாரம் என்பது இரு தரப்பின் பொருத்தம். கொடுக்கிறவருக்கும் நிரப்பமான சந்தோஷம், சாமான் நல்லா இருக்குது, குவாலிட்டியா இருக்குது, நான் எதிர்பார்த்தமா இருக்குது, என் காசு வீண் போகல. எடுக்கிறவருக்கும் திருப்தி, இதுல எனக்கு லாபத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். 2 பேருடைய திருப்தி தான் அதுக்கு பேர் வியாபாரம். ஒரு சாரர் மட்டும் திருப்தி பெறுறாங்க. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தின் பிரகாரம் இவர்கள் ஒரு காலமும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். லம் யத்குலுல் ஜன்னah யமூது யௌம யமூத் வஹுவ காஷுன் அலா ரஅய்யதிஹி. புகாரிலே வருது, முஸ்லிம்லே வருது. வஹுவ காஷுன் அலா ரஅய்யதிஹி. அவர் மௌத்தாகிற நாளில் அவர் மௌத்தாகிறார், ஆனால் அவரோ அவருடைய மக்களுக்கு மோசடி செய்திருக்கிறார். எந்த மட்டத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களே, எந்த மட்டத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு அநியாயம் நடக்குதா, மக்களுக்கு மோசடி நடக்குதா, எனது உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஒரு காலம் சுவர்க்கம் நுழைய மாட்டார். நாம் அறிந்த பிரபல்யமான சம்பவம், ஒரு தாய் சொல்கிறாள் தன் மகளிடத்துல, கூமி பசூபி அல்லபன பில்மா. மகள் எலும்பி போய் அந்த சட்டியில பால் இருக்குது, அதை தண்ணியை ஊற்றி. மகள் சொல்ற, உம்மா, பால்ல தண்ணியை கலக்கிறது ஹராம், கலப்படம் செய்யக்கூடாது. உமருடைய ஆட்சி, உமருடைய அறிவிப்பாளர் நேற்று பஜார் அறிவிப்பு செய்திருக்கிறார், பாலில் தண்ணியை கலந்து யாராவது விற்றால் அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உம்மா சொல்றா, உமரும் இல்ல, உமருடைய அழைப்பாளரும் இல்ல, எழுப்பி போய் கலந்துரு, நாளைக்கு நாம சாப்பிடணும். அதிகமான பேர் வட்டியில கை வைக்கிற காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதிகமான பேர் வட்டியில கை வைக்க காரணம் என்ன? நான் வாகனத்துல போய் பழகினால் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எனக்கு கீழே இறங்க இயலாது. நான் அதுலதான் போவோம். எந்த மரியாதை என்ன ஆகும், எந்த கௌரவம் என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் சொன்னாள், உம்மா, உமர் உங்களே பார்க்கல, உமருடைய அழைப்பாளர் உங்களே பார்க்கல, ராவ் நேரம் இது, ஆனா உன்னையும் என்னையும் அந்த உமரையும் படைத்த அல்லாஹ் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடுத்த நாள் தன் மகன் அனுப்புறாங்க, உனக்குரிய மனைவி இந்த வீட்டில் இருக்கிறா, போய் பார்த்துட்டு வா. அங்க திருமணம் நிச்சயதார்த்தமாகுது. சுப்ஹானல்லாஹ். நேற்றைய இரவு பால்காரியின் மகள் இன்று அரசாவையில் இருக்கிறார். இங்க அதிகமான பணம் திரட்டுவதற்காக வேண்டி வியாபாரம் செய்யறது அடிப்படை நோக்கம். நான் அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் நியாயமாக நடக்கிறேன், என்னிடம் வரக்கூடியவர்களுக்கு நான் அன்பாக இருக்கிறேன். மோசடி அணுவளவு நடந்துடக்கூடாது. குர்ஆன் தெளிவாக சாபமிட்டு விட்டது, வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். கசப்பு சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது கூட்டம், குர்ஆன்ல வரக்கூடிய இரண்டாவது சூரா, வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கஞ்சாடை செய்து கொண்டு புறம் பேசி திரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். கஞ்சாடை செய்வது நபிமார்களுக்கும் முஃமின்களுக்கும் அது ஹராம். கஞ்சாடை செய்வது ஒரு கெட்ட செயல். அது
ஒரு தம்பதிகள் போக இயலாத பாதையில 3 பேர் உட்கார்ந்துகிட்டு கண்ணால ஜாட செய்யறது. ஏதாவது பழங்காலத்து ஒரு தவற சுட்டி காட்டக்கூடிய 1000 கருத்துக்களை உள்ளடக்கிய அசைவுதான் கண்ணுடைய அந்த அசைவு. ஒரு நல்ல மனிதர் போக இயலாது, கண் ஜாட செய்யும். ஒரு ஆண்ல சூரா தௌபால அல்லாஹ் ஒரு ஆயத்து இருக்கிற, அந்த ஆயத்துடைய சபபு நுஸூல் என்ன, பகீஉடைய அந்த சஃபருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமான்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட 70-100 என்று பல ரிவாயத்தில் இருக்குது. ஒட்டகங்களை அதனுடைய பொதிகளோடு சேர்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை நான் கொடுக்கிறேன். ஒரு கூட்டம் தூரத்து இருந்துகிட்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தர்மத்தை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவர் முகஸ்துதிக்காக கொடுக்கிறாங்க. இவர் பேர் எடுக்கிறதுக்காக கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் போகுது, அபூ உகைல் ரலியல்லாஹு அன்ஹு ஏழை சஹாபி, அவர் வருகிறார். தன்னுடைய கைய வயிறோடு ஒட்டி வச்சுக்கிட்டு ஈச்ச பழங்களை கொஞ்சம் சேர்த்துட்டு வாரார், வயிறோடு எடுத்துட்டு வார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு நான் தூங்காம மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி வச்சு கிடைச்ச அந்த பேரித்த பழம் 2 சா, ஒரு சா நான் என வீட்டுக்கு கொடுத்தேன், மத்த சாண அல்லாஹ்வுக்காக கொண்டாந்து யா ரசூலல்லாஹ். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எடுத்தாங்க, அந்த சதகாவுடைய அந்த பேரிச்ச மரங்களுக்கு மேல தூவி விட்டாங்க. இதை பார்த்து அவங்க கஞ்சாட செஞ்சாங்க. இவருக்கு இது தேவையா? இவரது வாழ்க்கையை கஷ்டத்தை பேதுகிட்டு இருக்குது, அந்த பேரிச்ச மரத்தை வச்சுக்கிட்டா நல்லந்தானே என்று அவர்கள் யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத், சூரா தௌபா அல்லாஹ் சொல்கிறான், சதகா கொடுக்கும் பொழுது முஃமின்களை பார்த்து அவர்கள் கஞ்சாடை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலகிலும் சரி மறுமையிலும் சரி அஸாபுன் அலீம், நோவினை தரும் இழிவான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. 2வது ஆள் தான் ஹுமஸா, அவர் குறை பேசி திரிவார். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கஞ்சாடை செய்து கொண்டு குறை பேசி திரிவார். அவருடைய நாவுல தப்பான ஆள் இல்லை, எல்லாருமே அவருடைய பாறையில குறைதான். பஜார்ல ஒரு வசதியாக இருந்தவர் 10 லட்சமோ 20 லட்சமோ அவரு நஷ்டம் போயிட்டார், லொஸ்ட் ஆகிட்டார். அவரை பத்தி பேசுறது, அவர் 2 கோடி லொஸ்ட் ஆகிட்டார். அவர் 3.5 கோடி கடன், அவர் வட்டியில வந்தால் அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். இங்க யாரும் நீதிபதிகள் கிடையாது சகோதரி. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், லம் துபஅது ஹுக்காமீன், இங்க யாரும் நீதிபதிகள் கிடையாது. இவர் சொர்க்கம், அவர் நரகம், இவன் கெட்டவன், அவர் நல்லவன். சகோதரர்களே, எந்த அளவு அவரை பத்தி பேசுறது தெரியுமா? திருப்பி அவரை பஜாருக்கு வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு அவரை காயப்படுத்துற ஒரு ஆளு. கடந்த காலங்கள்ல பல மக்களுக்கு வழிகாட்டல்களை உபதேசங்களை செஞ்சிருப்பாரு. அவருடைய வாயிலிருந்து ஏதாவது தவறுதலாக ஒன்று பேசப்பட்டிருச்சா, சுப்ஹானல்லாஹ், திருப்பி அவர் மக்கள் முன்னால பேச முடியாத அளவுக்கு அவரை காயப்படுத்துறார். 2 தம்பதிகள் பிரிஞ்சிட்டாங்க, தலாக் ஆயிடுச்சு, 2 பேரை பத்தி பேசுறது. ஹம்மா ஜிம்ம ஷாஇன் பினமீம், சூரா கலமில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோள்களை பேசி திரிவார்கள். மஷா என்றது அதிகம் நடக்கிறது, நேரம் எடுத்து குறை பேசுறது, தலையங்கத்தை உண்டாக்குறது. கேள்விப்பட்டீங்களா என்ற பாஷையில் ஆரம்பிப்பாங்க. என்ன கேள்விப்பட்டீங்களா? 2 பேர் பிரிஞ்சிட்டாங்களா? இந்த 2 பேரும் இன்னொரு திருமணத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களோட குறை விமர்சனம் செய்யுது. ஒரு புள்ள மோசம் போயிட்டான், ஏதோ போதைக்கு அடிமையாகிட்டான், சினிமாவுக்கு அடிமையாகிட்டான், அவன் பேரு கெட்டு போச்சா. அந்த புள்ளோட உம்மா வாப்போ அப்படி காயப்படுத்துறது. எந்த உம்மாவும் எந்த வாப்பாவோ நீ ஹராத்த செய், நீ ஹராத்த பாரு சொல்றது இல்ல. அவங்கள முடியுமான முயற்சி அங்கத்துக்கு விட்டிருக்கிறார்கள், அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அது தாண்டியும் அவன் மோசம் போயிட்டான். அந்த உம்மாவை அந்த வாப்பாவை வளர்ப்பு சரியில்லைன்னு ஏசுறது. வளர்ப்பு சரியில்லைன்னு இருந்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் எங்கட பாஷையில குற்றவாளிதான். மகன் கண்ணான் நரகவாதியா மௌத்தா போனான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வளர்ப்பு சரியில்லையா? அல்லாஹ்வோட ஆட்சி நடக்குதுங்க. அல்லாஹ் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறான். நேர்வழியை கொடுப்பதும் வழிகாட்டை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய வேலை. மன் யுத்லில்லாஹ் ஃபலா ஹாதிய லஹு. ஒவ்வொரு குத்பாலையும் சொல்லப்படக்கூடிய உபதேசம், யாருக்கெல்லாம் நேர்வழி கொடுத்தானோ அவரை வழிகெடுக்க யாரால முடியாது.
யாரை எல்லாம் வழிகாட்டி விட்டானோ பல முதில்லா அவரை வழிகெடுக்க யாருக்கும் முடியாது. சகோதரர்களே, நண்பர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹும் அபூ ஹுரைரா சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இருக்கிறது நானே சொன்னேன், இருக்கிறதானே சொன்னேன். நபி சொன்னாங்க, இன் குல்த மா ஃபீஹி ஃபகத் இஹ்தப்த, இருக்கிறத சொல்றதுக்கு பேர் தான் புறம். வயின் குல்த மா லம் யகுன் ஃபீ, அவர்ட்ட இல்லாததை நீ சொல்லிவிட்டால் ஃபகத் பஹத்த, நீ இட்டு கட்டி விட்டாய், நீ இட்டு கட்டி விட்டாய். மன்னிக்க முடியாத தவறாது. சகோதரர்கள் என்பவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஃபர்ல போட்ட காவலாளி தூங்கிட்டு இருக்கிறாரு. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, சாப்பாடுகள் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. இவரத்தை அனுப்புறது, அவர் போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவாரு. ரெண்டு பேரும் சொன்னாங்க, இன்னஹு நவ்வாம், ஒரு வார்த்தை, அவர் அதிகம் தூங்குறாரு. இவர் அதிகமா தூங்குறாருன்னா தட்டினாங்க, சொன்னாங்க, போக போயிட்டு சாப்பாடு எடுத்துக்கலாம். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க ரெண்டு பேரும். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல, ஷைஹான், ஷைஹான்றது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சாப்பாடு கேட்கிறாங்க. நபி சொன்னாங்க, கத் அகலா, அவங்க சாப்பிட்டாங்களே, அவங்க சாப்பிட்டாச்சு. இவர் வந்து சொல்றாரு, நீங்க சாப்பிட்டீங்களாமே, பின்ன ஏன் அனுப்பினீங்க? உடனே விளங்கிச்சு ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு தவறு இங்க நடந்திருக்கு. வேகமா போனாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம சாப்பிடல, ஆனா நீங்க சாப்பிட்டதா சொல்றீங்க நாயகமே. அப்படியே அவங்க சொன்னாங்க, அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து இவர் அதிகம் தூங்கக்கூடியவர் என்று சொன்னீங்களா இல்லையா? அந்த சொன்ன வார்த்தை, அவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், அதன் துர்வாடையை நான் உணர்கிறேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களுடைய பணமும் மக்களுடைய மானமும் காபத்துல்லாவை விட கண்ணியமானது. நபியில ஹதீஸ் இருக்குது, காபாவை விட கண்ணியமானது கலிமா சொன்னவருடைய உள்ளம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க நோடிக்கையில அது மனைவியா இருக்கலாம், மாணவனா இருக்கலாம், நம்முடைய பக்கத்து வீடா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவரை ஏண்டே நோடிச்சார், அதனால் நான் அவரை நோடிச்சேன். இது அல்லாத தங்கடமே இல்லை. சகோதரர்கள் என்பவர்களே, இஸ்லாம் உன்னதமான மார்க்கம், அழகான மார்க்கம். ஆனால் அல்லாஹுடைய அடியார்களை பண ரீதியிலும் மானம் ரீதியிலும் யாராவது காயப்படுத்துவார்கள் என்றால் குர்ஆன் தெளிவாக சாபமிட்டு விட்டது, அவர்கள் முன்னேற மாட்டார்கள், அவர்கள் கால் தூக்க முடியாது. ஏன்? இதை எழுதியது அல்லாஹ், இந்த சாபம் செய்தது அல்லாஹ். கியாமத்துடைய நாளைக்கு குர்ஆன் எக்கச்சக்கமான பெயர்கள் எல்லாம் வச்சிருக்கான். அல் காரியா, மல் காரியா, இதா வகாத்தில் வாகியா, காஃபிதா, ராஃபியா, ஒரு கூட்டத்தை தாழ்த்தும், ஒரு கூட்டத்தை உயர்த்தும். யௌம லா யஅ்தஸிரூன், தங்கடங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், ஆண் பிள்ளைகளும் பணமும் பிரயோஜனம் தராத நாள் என்று எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குது குர்ஆன். இந்த எல்லா பேர்லயும் பயங்கரமான ஒரு பேருக்கு தெரியுமா? யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் அம்பலமாகிற நாள். வஸ்ஸமாஇ வத்தாரிக், அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியமிட்டு செல்கிறான். தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அந்த நாள் குறைகள் எல்லாம், ரகசியங்கள் எல்லாம் அம்பலமாகிவிடும். மனைவிக்கு தெரியாம கணவன் செய்த துரோகம், கணவனுக்கு செய்த தெரியாமல் மனைவி செய்த பாவம், பிச்சளங்களுக்கு செய்த அவதூறு, அவர்களுக்கு செய்த அநியாயம், எல்லா ஊத்தைகளும் வெளியே வரும். துருவாக அடிக்கிற நாள் அந்த நாள். இங்க மறைக்கலாம், அங்க வெளியே வந்துடும். சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு உலகம் அழியும் வரக்கூடிய சகல மனித கோடிகளும் ஒரே பார்வையில் இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு அடியான அல்லாஹ் திரை மறைவில் அல்லாஹ் கூப்பிடுவான். எல்லாம் நினைப்பாங்க, இன்னஹு அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, இவர் அல்லாஹ்வுக்கென்று குறிப்பான அல்லாஹ்வுடைய நேசர் ஒன்று போல அப்படி நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. அவர் திரை மறைவில் அல்லாஹ் கேள்வி கணக்கு விசாரிப்பார். அல்லாஹ் கேட்பா, அஃஅல்த அதம்ப கதா வ கதா, அடியானே இந்த பாவத்தை நீ செய்தாயா?
ஓ யா அல்லாஹ் நான் செஞ்சேன், இந்த பாவத்தை இந்த இடத்துல செஞ்சியா? ஆமா யா அல்லாஹ். ஓ யா அல்லாஹ் யுகர்ரீஹு அலா தம்பி. ரிவாயத் வருதுன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வைப்பான். அந்த பாவம் செஞ்சியா, இந்த பாவம் செஞ்சியா, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க எல்லாம் அல்லாஹ் கேட்ட பின்னால அல்லாஹ் கடைசி ஒரு கேள்வி கேட்பான், ஹல் சதர்துலக பிஹா ஃபித் துன்யா. அடியாரே, நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் துன்யால மறைச்சனா இல்லையா? எவ்வளவு கண்ணியமா நீ பூமியில வாழ்ற நடந்த, நீ செய்த பாவம் மக்களுக்கு தெரியாது, மரியாதையாக நீ நடமாடினாயா இல்லையா? உன்னை மக்கள் கௌரவப்படுத்தினார்களா இல்லையா? நீ என்ன குறைய மறைச்ச, யா அல்லாஹ் துன்யால நீ என்ன குறைய மறைச்ச. அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய நாள் எந்த குறைகளை நான் துன்யாவில் மறைத்தேனோ அந்த எல்லா பாவங்களையும் இன்று நான் மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போடுவான். அல்லாஹ் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்தை சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? துன்யால வாழ்ற நேரத்துல பிறருடைய குறையை யார் மறைத்தாரோ அவருடைய குறையை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் மறைத்தே தீருவான். அல்லாஹ் மறைத்தே தீருவான். இங்கு சுத்தமானவர்கள் என்று யாரும் கிடையாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், குல்லுன் நஅஹுது மின்ஹு ஷைஅன் வ நத்ருக்கு மின்ஹு ஷைஅன் இல்லா ஹாதல் மஅசூம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை விரல் நீட்டி சொல்வார்கள், இந்த கபரில் இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்துல எல்லாமே பாவத்திலும் தவறிலும் ஈடுபட்டவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். இவர் மாத்திரம்தான் என் நிலையில் பேசினாலும் அதை நாம் வாழ்வியலாக எடுத்துக் கொள்வோம். தூங்கினார்கள் அதை வாழ்க்கையாக எடுப்போம், சிரிச்சார் அதை வாழ்க்கையாக எடுப்போம், குடும்ப வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை, எல்லாமே எடுத்துக்கொள்வோம். ஆனால் மற்ற அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். இங்கு சுத்தமானவர்கள் யாரும் கிடையாது. சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆளுடைய தாடியில மதுபானம் வடி. நாங்க எல்லாம் என்ன சொல்லுவோம்? அவரு மதுபானம் அருந்தி இருக்கிறார் சொன்னாங்க. அவரை பார்த்து கூட நான் குடிகாரன் என்று சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயர்ஹமுல்லாஹு வயப்தலி, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்துவிட்டு உன்னை சோதிக்க ஆரம்பித்து விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்க்கு மிச்ச தூரம் போகாத இடத்தை மாத்துறது. யாசகம் கேட்டு வராங்களா? குர்ஆன் சொல்லுது, ஃபலா தன்ஹர் வ அம்மா ஸாயில் ஃபலா தன்ஹர், அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டாம், அசிங்கப்படுத்த வேண்டாம். கை நீட்டுறது இஸ்லாத்திர பார்வையில மரியாதை இல்லாத ஒரு செயல். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியமா வாழ நான் என்ன செய்யணும்? நபி அவங்க 2 அமல் சொன்னாங்க. ஒன்று தஹஜ்ஜத் தொழுங்க, 2வது மக்கள்கிட்ட தேவைப்படாம வாழுங்க. அல்லாஹ்ட்ட தேவைப்படுங்க. தஹஜ்ஜத்ல பகல் நேரங்கள்ல நீங்க சம்பாதிங்க, உழைங்க, முயற்சி செய்யுங்க. நீங்க இலவசமாக யார்ட்டையும் கை நீட்ட வாங்க. யார் மக்கள்கிட்ட கை நீட்டினாரோ அல்லாஹ்ட்ட கை நீட்டுவதை விட்டும் அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். குர்ஆன் சொல்லுது, கை நீட்டுறாங்களா நீங்க அவர்கள் கொச்சப்படுத்தவான். குதிரையில வந்து கேட்டாலும் கொடுத்து அனுப்பு என்று சொல்லுது இஸ்லாம். புகாரில வந்து பாபா ஹாதிக்கு பனி இஸ்ராயில் 3 சோதிக்கப்பட்டவர்களுக்கு மலக்கு என்ன செய்யறாங்க? யாசகம் கேட்கிற ரீதியில வராங்க, ஏதாவது இருந்தா கொடுங்களே. முதலாம் அவருக்கு உடம்புல முடி வளரல்ல, அல்லாஹ் முடிய கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். அவர் சொன்னாரு, எங்களுக்கு தரையல, இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது. 2ஆம் அவர் சொன்னார், எனக்கும் தரையல, குஷ்டரோகம் இருந்தாள். 3ஆம் கண்ணு தெரியாம இருந்து கண்ணு தெரிஞ்சவர். அவர் சொன்னார், நீங்க உள்ளுக்கு வாங்க, என் ரப்பு தந்தது, எனக்கு பார்வை இருக்கல்ல, என் அல்லாஹ் எனக்கு பார்வையை தந்தான். எனக்கு சொத்து இருக்கல்ல, என் அல்லாஹ் சொத்தை தந்தான். யாசகனை வரவேற்கிற, உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு வாங்க. வந்த யாசகன் சொன்னாரு, நான் யாசகன் அல்ல, நான் இத்தனாவது வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மலாயிகா. அல்லாஹ் உங்கள் 3வரையும் சோதிக்க அனுப்பினான். உன்னுடைய 2 நண்பர்கள் சோதனையில் தோல்வி அடைந்து விட்டார்கள். பழைய மாதிரி அவர் சொரிய ஆரம்பிக்கிறார். நோய்
பழைய மாதிரி முடியெல்லாம் கொட்டி போச்சு, சொத்தெல்லாம் இழந்து போச்சு. இவருக்கு பரக்கத்துக்கு துவா செஞ்சுட்டு போறார். அவ்வப்போது எங்கள் வீடு வந்து சேரக்கூடியவர்கள் ஒரு நேரம் மலக்காக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். சகோதரர்கள் நண்பர்களே, ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், குர்ஆன் சொல்லுகிறது, நாட்களை நாங்கள் மாறி மாறி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரே நிலைமையில வாழ்க்கை அல்லாஹ் யாருக்கும் வைக்கிறது கிடையாது. காலம் கடந்து எம்மை அவமானப்படுத்தியவர்கள் கண்முன்னால் வரும் பொழுது அவர்களை கௌரவப்படுத்துவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கம். அது கடந்த காலங்களில் என்னை அசிங்கப்படுத்தியவர்களா, அவர்கள் இஸ்லாம் சொல்லுதலா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களை நாங்கள் எந்த விதத்திலும் குற்றம் பிடிக்க மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். அதனால சகோதரர்கள் நண்பர்களே, புனிதமான பெருநாள் எம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பெருநாளுக்கு முன்னால் பல நபர்கள் உல்ஹியா கொடுக்க இருக்கிறாங்க. சில எம்முடைய நண்பர்கள் அவங்க ஹஜ்ஜுக்காக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் துஆவுக்கு வேண்டுவதோடு நாங்களும் இந்த இரு விடயங்களில், மக்களுடைய மானம், மக்களுடைய பணம், இவ்விரு விடயங்களில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து அல்லாஹ் விரும்பும்படி அவனை சேர நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், பெற்று வளர்த்து ஆளாக்கிட்ட தாயிர பாவத்தை மன்னிச்சியா அல்லாஹ், பிள்ளைக்கு ரத்தத்தை பாலா கொடுத்தாரே, பிள்ளையை கதிர வளர்த்தாயா அல்லாஹ், ஒரு உடம்பில் இரு உயிரை சுமந்தவள் யா அல்லாஹ், எங்களுக்கு அது வேண்டிய அனைத்தையும் இழந்தாள் யா அல்லாஹ். அழகை இழந்தாள், ஆட்டை இழந்தாள், குடும்பத்தை இழந்தாள். ஆசைப்பட்டதை சாப்பிட்டது கிடையாது ரப்பே, ஆசைப்பட்டதை உடுத்தினது கிடையாது ரப்பே, கஷ்டத்துல எங்களை வளர்த்தாங்க. நாங்க நல்லா இருக்கிற நேரமாக நோயாளி ஆயிட்டாங்க, அந்த சீதைகளை கண்ணு கருத்துவம் பார்த்துக்கோயல்லாம். சீ என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுக்கிறாரு, மௌத்தா போன நல்லம் என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுக்கிறாரு, படுக்கையில போட்டு சோதிக்கிறாரு. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்குறியாள்லா, தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சியாள்லா, ரத்தத்தை வேறையா சிந்திருக்கிறாயா, எங்களுக்காக நீ முகம் கருத்தவரையாள்லா, தன்னந்தனியா அழுதிருப்பாரியாள்லா, பிள்ளைகள் முன்னால் அழுவது கிடையாது. எங்களுக்காக யார் யாருக்கும் கடன் வாங்கியிருப்பார், யார் யாருக்கும் ஏற்றி கேட்டிருப்பார், கவலைகளை மறைத்தவரையாள்லா, அவர் படிக்கலையா, எங்களை படிக்க வச்சாரு, அவர் ஓடலையா, எங்களை ஓட வச்சாரு. முதல் எங்களை கையை பிடிச்சு சொல்லி கூட்டிட்டு போற முதல் நபர் அவரையா, உன்னை சொல்லி தந்தாரு, களிமாவை சொல்லி தந்தாரு. அந்த சீதைய படுக்கையில போட்டு சோதிச்சிடாரு, கண்ணியமாக வாழ வச்சிருக்கா. எங்களை எத்தனையோ பேர் தாய் தந்தையை இழந்துட்டோம் ரப்பு, இருக்கும் பொழுது அருமை விலகலையா, பல மணி நேரம் எங்களுக்கு காத்திருந்தவங்க ரப்பு, தனிமையிலே வாழ்ந்தாங்க ரப்பு. அந்த சீதைகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அந்த